பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. முன்னாள் எம்பியும் அதிமுக ஈரோடு மாவட்ட மகளிரணி செயலாளருமான சத்யபாமா தான் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து விலகப் போவதாக அறிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். புரட்சியே நமது லட்சியம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அவர்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்போம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் எத்தனை பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க? இதுவரைக்கும் எத்தனை பேர்? தொடர்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு என்னங்கிறதுக்கு ஒன்றும் குறிப்பிட்ட பகுதியில் பேர் சொல்ல முடியுங்களா? பேரூராட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எந்தெந்த ஊர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா தான் எல்லாம். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்பியூரில் கொடுத்தாங்க நைட்டுங்க. இன்னைக்கு வந்து பேரூராட்சியில் இருக்கிறவங்க கோபி வந்து கிழக்கு, மேற்குங்க, நகரம் எல்லா பகுதியில் இருந்துமே இன்னைக்கு வந்து கோபியில் இருக்கவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. என்னங்க? ஆமாங்க, இது தொடர்ச்சியாக எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது நேற்று நம்பியூரில் நடந்துச்சு. இன்னைக்கு நேற்று நம்பியூரில் மட்டும் 2000 பேர் கொடுத்துருக்காங்க. கட்டாயப்படுத்தி அவங்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சலசலப்பு இருக்குது. அங்கிருந்து ஒரு கவுன்சிலர் வந்து அந்த கூட்டத்தில் எழுந்து குரல் கொடுத்தாரு. இது வந்து இங்கே நடக்கிறத வந்து தன்னெழுச்சியாக நடக்குதா அல்லது வந்து அவங்க புஷ் பண்ணி அவங்களே தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் வாங்கி இப்போ நகரம்னா நகரம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒன்றா வச்சு அவங்க எல்லாம் கூட பதவி வகிக்கிற மாவட்டம் இல்லை, அது வந்து இல்லை, நான் வந்து கையில் கொடுக்கல. அந்த கூட்டத்தில் வந்து எல்லாருக்கும் மனு வாங்குறதே நீங்கள் தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய பதவியை வந்து நான் எதுக்கு தயார் இல்லை. நான் எதுக்கு தயார் தான் சொல்கிறீங்க. ஆனால் ராஜினாமா பண்ணல. இல்லை, நான் இன்னைக்கு இப்போ தான் நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து பொறுப்பில் இருக்கிறனால நான் பொறுப்பில் இருக்கிறேன். ராஜினாமா இது வரைக்கும் பண்ணல. நான் வந்து இப்போ பொறுப்பில் இருக்கிறேன். நான் வாங்கிக்க முடியாதுங்க. நான் வந்து மற்றவங்ககிட்ட தான் நான் கொடுக்க முடியும் என்னோட கடிதத்தை. ராஜினாமா பண்ணாதான் இருக்கீங்களா? ஆமாங்க, இப்போ ராஜினாமா பண்ணுறீங்க. நீங்களும் உங்களோட பதவி ராஜினாமா தமிழ்நாடு இது போக போக தானே தெரியுங்க. இப்போ நான் நேற்று ஆரம்பிச்சாங்க நம்பியூரில், இன்னைக்கு கோபியில் நடந்துட்டு இருக்குது. நீ இப்படியே தொடர்ச்சியாக அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு இன்னைக்கு போக போக தானே தெரியுங்க. வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் தொலைபேசியில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் சந்திக்க வராங்க இல்லையா? அவங்கெல்லாம் ராஜினாமா தயாராகி வராங்களா? அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கு? அவங்க வந்து அவங்க சொல்லும் போது நாங்களும் வந்து இப்போ இங்கெல்லாம் நல்ல எழுச்சியாக இவ்வளோ பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, நாங்களும் செய்கிறோம் எங்கள் அங்கே பகுதியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் போக போக தான் முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து யாராவது சந்திக்க வந்துட்டாங்க. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.